அடுத்து வந்து ஜெகன் அன்மியூட் பண்ணியிருக்கேன் பேசுங்க. யாரெல்லாம் வந்து கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ, உங்க நேமுக்கு முன்னாடி QA அப்படின்னு சொல்லிட்டு நேம ரீநேம் பண்ணுங்க. QA அப்படின்னு சொல்லிட்டு நேம ரீநேம் பண்ணுங்க. அப்பதான் என்னால உங்கள அன்மியூட் பண்ண முடியும். ஜெகன் பேசுங்க. சார் வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஆடிபிள் பேசுங்க. சார் எனக்கு ஒரு சின்ன டவுட் சார், அதை நீங்க கிளியர் பண்றீங்களா? சொல்லுங்க. தொடர்ந்து பேசுங்க. ஓகே சார். சார் இந்த மாதிரி வெஸ்டேஜ் கம்பெனில நான் சேர்ந்து சொல்லி இந்த மாதிரி பையில எல்லாத்துலேயும் ஃப்ரெண்டு எல்லாத்துலேயும் வதனி சொன்னேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி பூராமே இப்படி சொல்றாங்க, ஆனா வந்து இதெல்லாம் வந்து சும்மா ப்ராட்ரா பொய்யரா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பையிலைய. நம்ம வெஸ்டேஜ் கம்பெனி வந்து டெல்லியில நியூ டெல்லியில வந்து நம்மளோட ஹெட் ஆஃபீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நான் அதுக்கு சரி சொல்லி அதையும் விசாரிச்சு பார்த்தேன். சரி ஓகே, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி இந்த இதில் நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நானும் 2 ஐடி எடுத்து பார்த்தேன். அந்த 2 ஐடியுமே எடுத்து நம்ம சரவணி சார் வந்து அதை இது சண்முக சார் வந்து அதை அப்ளை பண்ணி ஓகே பண்ணாப்புல. ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அவங்கள 2 பேர் வந்து இப்படி சொல்லி இதெல்லாம் வந்து சும்மா நமக்கு வந்து கண் துடைப்பு மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கு இந்த மாதிரி இப்படி பதில் சொல்றவங்களுக்கு வந்து எப்படி சார் அதுக்கு வந்து ஹேண்டில் பண்றது? சார் இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட எல்லாம் சொன்னது வந்து எப்படி நீங்க சொன்னீங்க? நீங்களே வெஸ்டேஜ் ப்ராடக்ட்ன்னு பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணி சேருங்கன்னு சொன்னீங்களா? எப்படி அவங்களுக்கு இந்த பிளான வந்து காமிச்சீங்க? என்னன்னு சொன்னீங்க இத? இல்லை சார், சண்முகம் பிரதர் வந்து அந்த எல்டிபி வீடியோ வாங்கி அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டேன். ஓகே. அனுப்பிச்சு விட்டு இந்த வீடியோ பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு சேர இஷ்டம்னா சேருங்க அப்படின்னு அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சேர்ந்தாங்க. ஓகே. ஆனா அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து இந்த மாதிரிலாம் இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி அவங்க 2 தர இது அதனால வந்து சேர்ந்துட்டு ஐடி எல்லாம் போட்டதுக்கப்புறம் வெளியே போயிட்டாங்க சார். ஓ! சரி, சரி. ஓகே. இப்ப நீங்க பாருங்க. நான் உங்கள்ட்டயே கொஸ்டின் கேட்கிறேன். இப்ப இது வந்து பொய்யி, இது வந்து ஏமாத்துறாங்க அப்டின்னா, இங்க என்ன ஏமாத்துறாங்க? என்ன ஏமாத்த போறாங்க? என்ன ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு? நம்ப ஏதாவது காசு கட்ட இல்லைங்க சார், சொல்றாங்களா? இல்லைங்க சார், அப்படிலாம் இல்லைங்க சார். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, இது மாதிரி நிறைய இது ஓப்பன் பண்ணி இது மாதிரி நிறைய கம்பெனி வந்திருக்கு, காசு கட்டி நாங்களாம் சேர்ந்து இது பண்ணியிருக்கோம், ஆனா புறாமே இது பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த இது பண்ணதுல வந்து அவங்க அனுபவப்பட்டனால வந்து இதை வந்து நம்ம உண்மையை சொல்றோம். அவங்க வந்து இது வந்து நாங்க வந்து ஏமாந்துருக்கோம், அது மாதிரி இதுலயும் நாங்க ஏமாறக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க சார். ஓகே, ஓகேங்க சார். அதுதான் இப்ப இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இது மாரி வந்து ஒரு சிலர் வந்து வேற ஒரு கம்பெனில ஏமாந்ததுனால, அவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறதா நெனச்சுக்கிட்டு, இந்த மாரி நல்ல கம்பெனிஸ் வந்து அவாய்ட் அவாய்ட் பண்றது இருக்க தான் செய்யும். இத எப்படி நம்ம புரிய வைக்கணும் அப்டின்னா, ஆ நீங்க அவங்கள்ட்ட பேசும்போது, நீங்க சொல்றத அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு லிசன் பண்றாங்களா? கொஞ்சம் பொறுமையா கேட்கறாங்களான்னு பாருங்க. ஒரு சிலர் பொறுமையாவே கேட்க மாட்டாங்க. நீங்க என்ன சொன்னாலும் காது குடுத்தே கேட்க மாட்டாங்க. நோ, நோ, நோ. ஆகாது, ஆகாதுன்னே சொல்லுவாங்க. அவங்கள ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிருங்க. அ பொறுமையா "என்னப்பா நீ சொல்ற? நீ சொல்றத நான் கேட்கறேன். நான் சொல்றதையும் நீ கேளு" அப்படின்னு அவங்க என்னென்னலாம் சொல்றாங்களோ கேட்டுட்டு, ஒவ்வொன்னுக்கும் நீங்க பதில் சொல்லணும். இது ஏமாத்திருவாங்க. என்ன ஏமாத்துறக்கு? நம்ம குடுக்குற காசுக்கு பொருள் குடுத்துர்றாங்க. ரூ. 1 நம்ம எக்ஸ்ட்ராவா குடுக்கல. கம்பெனி 20 வருஷமா இருக்குது. ஓகேவா? நீங்க எத்தன கம்பெனி இங்க வந்து பார்த்திருப்பீங்க. எல்லாம் 1 வருஷம், 2 வருஷத்துக்கு மேல எல்லாம் ஏமாத்துறவங்க 1, 2 வருஷத்துக்குள்ள குளோஸ் பண்ணிட்டு ஓடிற போறாங்க. 20 வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கம்பெனி ஓன் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்காங்க. மூடுனாங்கன்னா அவங்களுக்கு தான் லாஸ். நம்மள்ட்ட எந்த காசும் வாங்கல. ப்ராடக்ட் குவாலிட்டியா இருக்கு. இத்தன பேர் இங்க சம்பாரிக்கிறாங்க. ஆன்லைன்ல மீட்டிங் நடக்குது. ஆஃப்லைன்ல மீட்டிங் நடக்குது. எல்லாரும் அங்க நேர்ல வராங்க. இங்க யாரும் வந்து ஏமாத்துறதுக்கு வாய்ப்பில்ல. நீங்க ஏமாந்ததெல்லாம் வேற ஒரு சில ஏமாத்துற கம்பெனி. இந்த இந்த இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு நல்ல கம்பெனின்னு ஒண்ணு இருக்கும்ல. வெஸ்டேஜ் மாரி ஒரு நல்ல கம்பெனிய இருக்கிறனால தான் இது மாரி வந்து இதே கான்செப்ட்ல போலியான கம்பெனிகள்லாம் உருவாகி ஏமாத்துறாங்க. அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஒரு நல்ல கம்பெனி வந்து வெஸ்டேஜ் அப்படின்னு நீங்க வந்து எடுத்து சொல்லுங்க. அப்படியுமே நம்ம எடுத்து சொ அப்படியே அந்த வீடியோ அமுச்சு விட்டு பார்த்துட்டு தான் சார் அவங்க இது பண்ணாங்க. ம். அப்படியுமே அவங்க என்ன டவுட் கேக்குறாங்க, இந்த அளவுக்கு இந்தியாவிலேயே நம்ம 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 கம்பெனி பெஸ்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லி சொல்றீங்கல்ல, அப்படியே நம்ம ம். வந்து அதே மாதிரி இல்லாம இந்த மாதிரி வாட்ஸ்அப் மூலியமா வந்து இவங்க வந்து கான்டாக்ட் பண்றாங்க, இந்த மாதிரி அப்படின்னு எடுக்கிறாங்க. இதை வந்து நம்ம இந்தியாவிலேயே நம்ம கம்பெனி பெஸ்ட் கம்பெனி சொல்றீங்கல்ல, இதை வந்து ஒரு நியூஸ்லயோ இல்ல ஒரு பேப்பர்லயோ போட்டு நம்ம டெவலப் பண்ணலாம்ல, எதுக்கு வந்து ஒரு போஸ்ட் ஒரு விசிட்டிங் கார்டு மூலியமா நீங்க வந்து டெவலப் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சார். சார் இந்த அதுக்கு எப்படி சார் டைரக்ட் நான் சொல்றேன் பாருங்க அடுத்த கொஸ்டினுக்கு. இப்ப இந்த டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறதுக்கு ம், அர்த்தமே என்னன்னா,
நாம வந்து ம். இந்த வெஸ்டேஜோட கம்பெனிய வந்து நியூஸ் பேப்பர்லயோ, டிவிலயோ, ம். விளம்பரத்திலயோ விளம்பரமே பண்ணக்கூடாது. விளம்பரம் பண்ணா அது ட்ரடிஷனல் கம்பெனியா மாறிடும். ட்ரடிஷனல் கம்பெனிக்கும், டைரக்ட் செல்லிங் கம்பெனிக்கும் இருக்க வித்தியாசமே, டைரக்ட் செல்லிங் கம்பெனின்னு நம்ப வந்து நம்ப வந்து ரிஜிஸ்டர் பண்றோம் ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனினா, அந்த கம்பெனி எந்த வகையிலுமே டிவில வரவே கூடாது. டிவில வந்து விளம்பரம் பண்ணவே கூடாது. டிவில கம்பெனி வந்து விளம்பரம் குடுக்கவே கூடாது. அந்த பொருள வாங்குங்கன்னு சொல்லிட்டு. அதே மாரி அந்த பேப்பர்லயும் விளம்பரம் பண்ணவே கூடாது. இதுதான் ம். வந்து டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறது. ஏன்னா அங்க குடுக்குற காசு, இப்ப செலிபிரிட்டி குடுக்குறாங்க. இப்ப நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. சாதாரண ஒரு விக்ஸ் விளம்பரத்துக்கு வந்து ஆ இவரு விராட் கோலி வராரு. பூஸ்ட் விளம்பரத்துக்கு விராட் கோலி வராரு. ரூ. அதுலயும் 1 ஒரு விக்ஸ் அமௌண்ட் வாங்கிட்டு தான் வராப்ல. அமௌண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ வாங்குவாருன்னு நெனைக்கிறீங்க? Instagramல ஒரு ம். நீங்க நான் சொல்றேன் பாருங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆ Instagramல இந்தியாலயே அதிக ஃபாலோவர் யாருக்கு இருக்குன்னா, விராட் கோலிக்கு தான் இருக்கு. அவரு Instagramல ஒரே ஒரு ஆட் போடுறதுக்கு. இப்ப நம்பலாம் வந்து YouTubeல, Instagramல அது மாரி போஸ்ட் போட சொல்றோம் இல்லையா? ஒரு சிலரு நம்ப பிசினஸ்க்காக வேற ஏதாவது போஸ்ட் நம்ம ப்ரமோஷனுக்காக போடும்போது 2000, 1000 அது மாரி வந்து யாராவது ஒரு சிலர் வந்து சார்ஜ் பண்ற மாரி, விராட் கோலி எவ்வளோ தெரியுமா சார்ஜ் பண்றாரு? ஒரு போஸ்ட்க்கு வந்து 10,00,000 இருந்து 50,00,000 வரைக்கும் ஒரே ஒரு இமேஜ் போடுறதுக்கு அவரு சார்ஜ் பண்றாரு. ஒரே ஒரு இமேஜ். அதுவும் 1 வாரம் தான் இருக்கும். அத டெலீட் பண்ணிருவாரு. அவரோட போஸ்ட், அவரோட வீடியோஸ் போட்டு அவருக்கான அந்த பேர்ல அவரு அந்த கிரிக்கெட்ல பண்ண சாதனையினால நெறைய ஃபாலோவர்ஸ் உலகத்துல இந்தியாலயே அதிக ஃபாலோவர்ஸ் இருக்கிறது. உலகம் ஃபுல்லா இருக்க ஃபாலோவர்ஸ் உலகத்திலேயே அதிக ஃபாலோவர்ஸ் வேற ஆளுக்கு இருக்காங்க. ரொனால்டோ அந்த மாரி வேற ஒரு சிலர்னா, இந்தியால அதிக ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய நபர் அப்டின்னா விராட் கோலி. அப்ப நீங்க ஒரு விக்ஸ் ரூ. 1 விக்ஸ் நீங்க வாங்குறீங்க ரூ. 2 விக்ஸ் வாங்குறீங்க அப்டின்னா, அந்த ரூ. 2 ஒவ்வொரு விக்ஸ்லயும் அ அந்த விக்ஸுக்கு வந்து விராட் கோலி வராரு அப்டின்னா, நீங்க ரூ. 1 குடுக்குறீங்க அப்டின்னா, அதுல வந்து கிட்டத்தட்ட வந்து 50 பைசா வந்து விராட் கோலிக்கு மட்டுமே போகும். மீதி ஒரு 40 பைசா வந்து அ நடுவுல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அ கம் க க எல்லாருக்கும் அவங்களுக்கு போகும். 10 பைசா தான் வந்து கம்பெனி ஓனரே எடுத்துக்குவாங்க. ஒரு கொக்கோ கோலா இருக்கு அப்டின்னா, அந்த கொக்கோ கோலா நீங்க வந்து ஒரு ரூ. 30க்கு நீங்க வாங்குறீங்க அப்டின்னா, அந்த ரூ. 30ல வந்து ரூ. 25 வந்து அ அந்த பெரிய அட்வர்டைஸ்மென்ட் பண்றாங்க பார்த்தீங்களா, அந்த ஆக்டர்ஸ்க்கு தான் அவ்ளோ செலவு பண்ணுவாங்க. இல்லைன்னா ஒரு பிராண்ட் வராது. நீங்க சாதாரணமா யூனிலிவர் எடுத்துக்கோங்க. யூனிலிவர்ன்னு ஒரு கம்பெனி இருக்கு. அதுல ஏகப்பட்ட பிராண்ட் இருக்கு. யூனிலிவர்ல ஏகப்பட்ட பிராண்ட் இருக்கு. ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு பெரிய பெரிய செலிபிரிட்டீஸ் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் யூனிலிவர் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி. அந்த கம்பெனிக்குள்ள நெறைய பிராண்ட் இருக்கும். அந்த பிராண்டுக்குள்ள நெறைய ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு செலிபிரிட்டீஸ நடிக்க வைப்பாங்க. ஓகேங்களா? அப்பதான் அது வந்து ஒரு பெரிய பிராண்ட் அது சக்சஸ்ஃபுல் ப்ராடக்ட்டா இருக்கும். அந்த அளவுக்கு யூனிலிவர் மாரி வெஸ்டேஜ் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிராண்ட். யூனிலிவர்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ட விட வெஸ்டேஜ்ல நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அதிகமா இருக்கு. யூனிலிவர் கம்பெனி வந்து அந்த கம்பெனியோட ஓவரால் டர்னோவர்ல 20, 30% வந்து வெறும் அட்வர்டைஸ்மென்ட்க்கு மட்டும் பே பண்ணுவாங்க. அது இல்லாம எவ்வளோ செலவு இருக்குன்னு பாருங்க. அ அந்த நேஷனல் லெவல் டிஸ்ட்ரிபியூட்டர், ஸ்டேட் லெவல் டிஸ்ட்ரிபியூட்டர், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர், அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் டிஸ்ட்ரிபியூட்டர், அதுக்கப்புறம் ஒவ்வொரு லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர், அதுக்கப்புறம் வண்டி வாடகை அது இது எத்தன விஷயங்கள் இருக்கும். நமக்கு நமக்கு தெரிஞ்சது இது. தெரியாதது இனி எவ்வளோ இருக்கும். கவர்மெண்ட்க்கு எவ்வளோ வந்து டொனேஷன் குடுக்கணும். இல்லைன்னா வந்து ஈஸியா வந்து இதுல அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லிட்டு கேஸ போட்டுருவாங்க. எப்படி வந்து நெஸ்லேல மேகில வந்து பூச்சி இருக்கு, விஷம் இருக்குன்னு சொல்லிட்டு காசு குடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு பொருளைய கிளப்புனாங்களோ அந்த மாரி. இந்த மாரி வந்து ஏகப்பட்ட சேலஞ்சஸ் இருக்கும். அவங்க ஒரு பிசினஸ் பண்றதுக்கு. அப்ப டைரக்ட் செல்லிங் அப்படிங்கும்போது இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே வேற. இப்ப நீங்க வந்து ஒண்ணும் இல்ல. நீங்க போயிட்டு கேரளா கவர்மெண்ட் வந்து இதுக்குன்னே வந்து ஒரு வெப்சைட்டே லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்க அங்க போய் அந்த வெப்சைட்ட போய் செக் பண்ணி பாருங்க. எங்கேயுமே அட்வர்டைஸ்மென்ட் பண்ணக்கூடாது. டிவில, பேப்பர்ல வரக்கூடாது. நீங்க வந்து ஓன் ப்ராடக்ட்ட தான் மேனுஃபேக்சர் பண்ணணும். ஓகேவா? மணி வந்து ரொட்டேஷன் பண்ணக்கூடாது. எந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டும் வாங்கக்கூடாது. இப்ப குடுக்குற பொருளுக்கு நீங்க ஜிஎஸ்டி பில் குடுக்கணும். இதுதான் ரூல்ஸ். அப்ப இந்த ரூல்ஸ்க்குள்ள தானே வெஸ்டேஜ் பண்ண முடியும். அது வந்து அப்ப என்னன்னா, இதெல்லாம் புரியாதவங்க, தெரியாதவங்க கேட்கறது தான். அப்ப நீங்க இப்ப வந்து 5%ல இருக்கிறீங்க. இப்ப தான் நீங்க உள்ள வந்திருக்கிறீங்க. நீங்க இந்த மாரி கொஸ்டின்லாம் கண்டிப்பா ஹேண்டில் பண்ணுவீங்க. ஆனா நீங்க தொடர்ந்து இந்த பிசினஸ்க்குள்ளேயே நிக்கிறீங்க. ஓகே இவங்கலாம் சேரல விடுங்க. ஆனா நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கிறீங்க. யாராவது ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தர் வராரு. இன்னும் அவரு என்னென்னமோ சொல்றாரு சேரல. இன்னும் கொஞ்ச நாள் காலங்களும் ஓடுது. நெறைய கத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டீம் டெவலப் ஆகுது. அதுக்கப்புறம் ஒருத்தர் புதுசா வந்து இதே மாரி உங்கள்ட்ட கேட்கறாரு. அப்ப நீங்களே இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவீங்க. நீங்களே இதெல்லாம் பதில் சொல்லுவீங்க.
புரியுதுங்களா? அதனால வந்து இந்த மாரி கொஸ்டின் ஏன்னா நீங்க பிகினிங்ல இருக்கிறீங்க. உங்களுக்கு உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து தெரியல. ஆனா நீங்க கொஞ்ச நாள் இருந்தீங்கன்னா, இப்ப நான் சொல்றேன் கேட்கறீங்க. அப்ப அடுத்து இன்னொருத்தர் கேட்கும்போது உங்களால பதில் சொல்ல முடியும். பதில் சொல்ல ட்ரை பண்ணுவீங்க. அங்க சொல்ல முடியலனாலும் இன்னொரு டைம் அத யோசிச்சு பார்த்துட்டு இன்னொருத்தர் அடுத்து 3வது நபர் வரும்போது பதில் சொல்லுவீங்க. கரெக்ட்டுங்களா? இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு நம்ப வந்து கார் ஓட்ட பழகுறோம், பைக் ஓட்ட பழகுறோம் அப்டின்னா, ஆ நமக்கு வந்து ரொம்ப வந்து அ இது வித்தியாசமா இருக்கும். ஆனா 1, 2 டைம் அத ஓட்டி பழகிட்டதுக்கப்புறம் ரொம்ப சுலபமா, ரொம்ப ஜாலியா ஓட்டுவோம். நான்லாம் வந்து கார் வாங்குறதுக்கு முன்னாடி, கார் ஓட்டுறதுக்கு முன்னாடி, கார் ஓட்டி பழகுறதுக்கு முன்னாடி, கார் ஓட்டுறவங்கலாம் வந்து ரொம்ப பெரிய டேலண்டடாட்ருக்கு. ரொம்ப பெரிய அறிவாளிங்களா இருப்பாங்களாட்ருக்கு. கார்லாம் எப்படி கஷ்டம்ல அப்படின்னு. ஏன்னா எனக்கு அத பத்தி தெரியல. எனக்கு அத பத்தி சுத்தமா நாலேட்ஜே இல்ல. ஓகேவா. நான் பைக்கு மட்டுமே தான் வந்து நான் ஓட்டியிருக்கேன். கார் ஓட்டுனதே இல்ல. கார் டிரைவிங் லைசென்ஸ் எடுக்கிற வரைக்கும், கார் ஓட்டுற வரைக்குமே வந்து எனக்கு கார் ஓட்டுறதே வந்து பெரிய ஒரு அவங்கலாம் வந்து ரொம்ப டேலண்டட். அவங்கலாம் வந்து ரொம்ப பிரில்லியன்ட். ஏன்னா வந்து அது சாதாரண விஷயமே இல்ல. அதுக்கு வந்து ஒரு தனி ஒரு திறமை வேணும் அப்படிங்கிற மாரி மனசுக்குள்ள ஒரு ஒரு இது இருந்தது. ஆனா இப்ப நான் கார் ஓட்ட பழகுனதுக்கு அது ரொம்ப சுலபமா இருக்கு. அதுக்கு ஒண்ணும் பெரிய திறமையே இல்ல. ஒண்ணும் இல்ல. யார் வேணா ஓட்டலாம். முட்டாள் கூட ஓட்டலாம். பழகுனா யார் வேணா ஓட்டலாம். அப்படிங்கிறது இப்ப என்னால ஏத்துக்க முடியுது. தெரியாத வரைக்கும் அது பெரிய அதிசயம் மாரி இருக்கும். பெரிய ஆச்சரியமா இருக்கும். ஓகேவா. பழகிக்கிட்டா அதுக்குன்னு வந்து எந்த ஒரு ஸ்பெஷல் இதுவுமே தேவையில்ல. பழகுனா ய மிஷின் இப்ப பாருங்க மிஷினே ஓட்டுதுங்க. ஆட்டோமேட்டிக் காரு. ரோபோட் ஓட்டுது. டிரைவர் சீட்ல யாருமே வேணாம். அது பாட்டுக்கு போகும். சென்சார் பண்ணி அதுவே நிறுத்துது. ஓகேவா. அப்ப என்னன்னா வந்து நமக்கு வந்து ஒரு விஷயம் புதுசா இருக்கும்போது, புதுசா உள்ள வரும்போது, புதுசா ஒரு டைம் பண்ணும்போது நமக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். பண்ண முடியுமான்னு தோணும். ஆனா அங்க பல பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஏன் நம்ம கத்துக்கிட்டோம்னா நம்மளாலயும் பண்ண முடியும். அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க.